இது வந்து ரோஹித் சர்மா ப்ரொஃபைல் A+. இது பாத்தீங்கன்னா அவருடைய என்டாஸ், அவர் நேம் என்டாஸ் பண்ணிருக்கோம். இது பிளேயர் எடிஷன். இது பாத்தீங்கன்னா 77,000 இந்த பேட். இது பாத்தீங்கன்னா எங்க ஓன் கஸ்டமைஸ்டு பேட். ஓகே, இது எங்களுடைய பிளைன் பேட்ஸ். இது பாத்தீங்கன்னா சேரா, சோழா, பாண்டியா அந்த மாதிரி எங்க ஓன் நேம், நாங்க மாடல் நேம் வச்சிருக்கோம். இட்ஸ் என்டாஸ் பை ஜானி பிரிஸ்டோ, சரவ் கங்குலி, ஜடேஜா, விண்டேஜ் சீரிஸ். இது மாதிரி SS-லயும் இருக்கு, நம்மகிட்ட டன்லயும் இருக்கு. பிரீமியம் பிலோ A+ சொல்லுவாங்க. இது பிளேயர் சீரிஸ், பிளேயர்ஸ் விளையாடுறது. இது MRP பாத்தீங்கன்னா 75,600. இது எங்க ஓன் ப்ராடக்ட், எங்க ஃபேக்டரியில பண்றது. இது டூ ஸ்ட்ராப் லெக் கார்டு, நம்மளுடைய பால் இருக்கு, T20 பால், டெஸ்ட் பால், ஒயிட், பிங்க், ரெட் எல்லாம் இருக்கு. இது நம்ம ஓன் ஜெர்சி, நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி தரோம் ஒயிட்ஸும். எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம சென்னை பம்மல்ல தாங்க இருக்கோம். நீங்க டைட்டில் தம்ப்நெயில் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வீடியோலயே பின்னாடி பாத்துருப்பீங்க, தல தோனி தான் நம்ம கூட இருக்காரு. தல தோனி நம்ம கூட இருக்காரு அப்படின்னாவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஆமாங்க, நம்ம வந்து கிரிக்கெட் பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். இந்த வீடியோல நம்ம வந்து இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னா, SH ஸ்போர்ட்ஸ் குடோன்ல தான் இருக்கோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து 2 இடத்துல இவங்களுக்கு பிரான்ச் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆவடியிலயும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்க பம்மல்லையும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலயும் ஒரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. அதுக்கான லொகேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த SH ஸ்போர்ட்ஸ் குடோன் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் லவர்ஸ்க்கு சூப்பரான வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா பிராண்டட் குவாலிட்டிஸான பேட்டு, அதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட் தேவையான A to Z ஆக்சரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட நல்ல பிரீமியம் குவாலிட்டிலயும் இருக்கு, பேசிக் ரேஞ்சிலயும் இருக்கு. உங்களுக்கு வந்து கிரிக்கெட் ரிலேட்டடா என்ன வேணும்னாலும், அதாவது ஒரு ஹெல்மெட் வேணும், இல்ல பேட் வேணும், இல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்சரிஸ் வந்து ஒரு கிட்டாவே வேணும் அப்படின்னாலும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்ன பிரைஸ்ல இருக்கு, என்ன பிராண்ட்ஸ் கூட இவங்க வந்து டைப் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நீங்க வந்து ரெகுலரா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கிரிக்கெட் விளையாடுறீங்க, உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும்னா இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாவும் இருக்கும். ஏன்னா கிரிக்கெட்ல ஆக்சரிஸ்ல இவ்வளவு பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாம் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும். வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்றீங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஏத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ப்ரோ. ஹாய். ஃபர்ஸ்ட் உங்க நேம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம SH ஸ்போர்ட்ஸ் குடோன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எங்கெல்லாம் நீங்க வந்து பிரான்ச்சஸ் வச்சிருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் வியூவர்ஸ்க்காக சொல்லுங்க ப்ரோ. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆவடியில இருக்கு நம்ம ஷாப்பு, பம்பல்ல இருக்கு, பாண்டிச்சேரி 3 இடத்துல வச்சிருக்கோம். அது இல்லாம டெல்லியில எங்க ஓன் யூனிட் இருக்கு. அங்க ராஜ்னு ஒருத்தர், அவர் தான் டைரக்டர் ஆஃப் திஸ் கம்பெனி, அவர் தான் இதை பாத்துக்கிறாரு. நாங்க போய் டைரக்டா ஹேண்ட் பிக் பண்றோம் எல்லா பேட்சுமே. அது இல்லாம மெயினா என்ன பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ப்ரொஃபைல், இப்ப நீங்க கேட்கிற ப்ரொஃபைல டைரக்டா நம்ம ஹேண்ட் பிக் பண்றதால ஒரு SSO, BDMO இல்ல SF எல்லா ஃபேக்டரிக்கும் நாங்க டைரக்டா போயிட்டு அங்க நாங்களே ஹேண்ட் பிக் பண்ணுவோம். எங்களுக்கு தேவையான எந்த மாடல் நிறைய போதோ, எது வந்து ப்ரொஃபைல் நல்ல பேட்டோ, அது மாதிரி குவாலிட்டி நாங்க பார்த்து செக் பண்ணுவோம். நீங்க எப்படி வந்து நீங்க செக் பண்றீங்களோ அது மாதிரி நாங்களும் அங்க போய் செக் பண்ணி தான் எடுப்போம். ஓகே ப்ரோ. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கம்பெனிஸ் கூட, அதாவது கிரிக்கெட் ரிலேட்டட் ஸ்போர்ட்ஸ் கம்பெனிஸ் கூட நீங்க வந்து டைப்ல இருக்கீங்க ப்ரோ? இப்போ பாத்தீங்கன்னா மேஜர் கம்பெனிஸ் லைக் SS, MRF, SF, ஸ்டான்ஃபோர்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா BDM, அப்புறம் DSC, NB எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியும் வச்சிருக்கோம். சில பிராண்ட் இல்ல, SC, SG, குக்குபரா அந்த மாதிரி பிராண்ட் நம்ம கிட்ட இல்ல. ஆனா நீங்க ஓன் மேனுஃபேக்சரும் பண்றீங்க, அதுவும் நீங்க சேல் பண்றீங்க. எங்க ஓன் பிராண்ட் இருக்கு SH. அதுல ஷூல இருந்து சாக்ஸ், டை கார்டு எல்லாமே, ஆர்ம் கார்டு, பேட்ஸ் எல்லாமே எங்க ஓன் பிராண்ட் பண்றோம். பர்டிகுலரா எங்க பேட்ஸும் நாங்க பிளைன் பேட்ஸ், எங்க பேட் ஓன் பிராண்ட் பேட்ஸும் நாங்க பண்றோம். ஓகே ப்ரோ. நீங்க வந்து என்கிட்ட பேசும்போது சொன்னீங்க, உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா A to Z கிரிக்கெட் ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்கு. நம்ம SH ஸ்போர்ட்ஸ்க்கு வந்தாங்கன்னா ஒரு கிரிக்கெட் லவருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ SH ஸ்போர்ட்ஸ் குடோனுக்கும் மத்த ஸ்போர்ட்ஸ் இதுக்கும் என்ன ப்ரோ டிஃபரன்ஸ்? அதான் நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொன்னேன், ஹேண்ட் பிக்டு பேட்ஸ்னு சொன்னேன். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஷோரூம்லயும் இருக்காது. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க ஃபேக்டரிக்கு, அவங்க பல்கா அனுப்புவாங்க. நாங்க அப்படி கிடையாது. ஒரு ஃபேக்டரிக்கா போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ, யாருக்கு எது கொடுக்கணும் எங்களுக்கு தெரியும். நாங்க ஒரு 30 இயர்ஸ் அந்த ஃபீல்ட்ல இருக்கோம். அதனால அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நாங்க ப்ரொடியூஸ் பண்றோம். நல்ல குவாலிட்டி பேட்ஸ் நாங்க கொடுக்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அது எங்களால கொடுக்க முடியும். ஓகே ப்ரோ. என்ன பிரைஸ் ரேஞ்சில இருந்து என்ன பிரைஸ் ரேஞ்ச் வரையும் இருக்கு ப்ரோ? பேட்ஸுங்களா? அதாவது பேட்ஸ். ஓகே, பேட்லயே வந்து என்ன பிரைஸ் ரேஞ்சில என்ன பிரைஸ் வரையும் இருக்கு? பேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, காஷ்மீரி லோ, இங்கிலீஷ் லோ அந்த மாதிரி இருக்கு. காஷ்மீரி லோ வந்து 2500ல இருந்து இருக்கு. இங்கிலீஷ் லோ வந்து 8000 அந்த ரேஞ்சில இருந்து இருக்கு. அதுலயே இங்கிலீஷ் நச்சட் வில்லோன்னு சொல்லுவாங்க. அது வந்து இங்கிலீஷ்ல இந்தியால வளர்ற மரம், அதுவும் 3500ல இருந்து இருக்கு. ஓகே ப்ரோ. நம்ம கிட்ட பேட் மட்டும் இல்லாம கிட்டா வேணாலும் கிட்டா இருக்கு, இண்டிவிஜுவலா செப்பரேட் வேணாலும் செப்பரேட்டா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க கிட்டாவும் வாங்கிக்கலாம், அது வந்து பார்த்தா பிகினருக்கு இருக்கும். இல்ல இண்டிவிஜுவலா நீங்க தனித்தனியாவும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பேட்ஸ், க்ளவ் தனியா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது அவங்க நீட்டுக்கு ஏத்த மாதிரி பேட் ஒரு கம்பெனி, ஷூ ஒரு கம்பெனி, பேட் ஒரு கம்பெனி வாங்கிக்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வியூவர்ஸ்க்காக நம்ம என்ன ப்ரோ காட்ட போறோம்? இப்போ வியூவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாப் பிராண்ட்ஸ், இப்போ எல்லா பிராண்டும் நீங்க சொன்ன மாதிரி எல்லா பேட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு.
லைக் காஷ்மீர் விலோல இருந்து இங்கிலீஷ் விலோல இருந்து இது பாத்தீங்கன்னா எங்க ஓன் கஸ்டமைஸ்டு பேட். ஓகே. இது எங்களோட பிளைன் பேட்ஸ். இது பாத்தீங்கன்னா சேரா, சோழா, பாண்டியா அந்த மாதிரி எங்க ஓன் நேம் நாங்க மாடல் நேம் வச்சிருக்கோம். அது மாதிரி நிறைய மாடல்ஸ் நாங்க பண்ணுவோம். இது பாத்தீங்கன்னா காஷ்மீர் விலோ பேட்ஸ். இது எங்க ஓன் மேட் தான். ஓகே. அதனால இதெல்லாம் நாங்க டெல்லியில மீரட்ல பண்றது. இதெல்லாம் என்ன பிரைஸ் வரும் ப்ரோ ஜெனரலா? இது காஷ்மீர் விலோ உங்களுக்கு 2500 இருந்து இருக்கு. இங்கிலீஷ் விலோ வந்து பாத்தீங்கன்னா 8000 7000 அந்த ரேஞ்ச்ல இருந்து இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய கஸ்டமைஸ்டு இங்கிலீஷ் விலோ ஏ கிரேட் விலோன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் பர்ஃபெக்ட் பேலன்ஸ்டு பேட், லைட் வெயிட் அண்ட் பிக்அப் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணுவோம். ஓகே. ஏன்னா இது வந்து பியூர் இங்கிலீஷ் விலோ வித் ஏ கிரேட் பேட். ப்ரோ இப்போ கிரிக்கெட் அப்படின்னாவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு, அதாவது வந்து இப்போ நீங்க ஒரு பேரண்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசை இருக்கும். ஆனா உங்களால அது முடியாது. நீங்க வந்து உங்க பையனை வந்து இது பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேட் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. குழந்தைங்களுக்கும் நல்ல பிரீமியம் பேட்ஸ்ல இருந்து இருக்கு. அப்புறம் நான் இப்ப பாத்தீங்கன்னா நான் அகாடமியும் நான் ஒரு 25 இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாம இப்ப வர்றவங்களுக்கு எந்த குழந்தைக்கு எவ்வளவு ஹைட்டுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி கிட்டு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த வருஷம் இவ்வளவு வருஷமா ஃபீல்ட்ல இருக்கிறதால அவங்களுக்கு என்ன சைஸ், லைக் 3 சைஸ், 4 சைஸ், 5 ஆர் 6 அவங்க ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய பாடி கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம கிட்ட எல்லா கிட்டும் இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் 4 சைஸ்ல இருந்து இருக்கு. இது பாத்தீங்கன்னா MRF 4 சைஸ் காஷ்மீர் விலோ பேட். ஓகே. இது வந்து எத்தனை வயசு குழந்தைல இருந்து இது பண்ணலாம்? இது அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஹைட் பொறுத்து தான். ஓ, இதுல வந்து பாத்தீங்கன்னா வயசு கிடையாது, ஹைட். ஏன்னா அவங்க ஹைட் அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர் வச்சு தான் நம்ம எடுக்கணும். ஓகே. இது பாத்தீங்கன்னா இது வந்து 4 சைஸ் பேட். இது MRF காஷ்மீர் விலோ ஸ்டார்டிங். இது பாத்தீங்கன்னா ஒரு 11 இயர்ஸ் பாய் விளையாடலாம். அந்த மாதிரி எல்லா ஏஜ் கேட்டகரியும் நம்ம கிட்ட இருக்கு. லைக் MRF எல்லா பிராண்ட் இது 4, 5, 6 அந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப் ஆஃப் சைஸஸ் இருக்கு. ஓகே. அதாவது அவங்க வளர அதுக்கு ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இது SS, இது நம்ம பிராண்ட் பாத்தீங்க SH. இதே மாதிரி பாத்தீங்கன்னா டாப் பிராண்ட் SS Ton. இட்ஸ் என்டாஸ்ட் பை ஜானி பிரிஸ்டோ, சரோ கங்குலி, ஜடேஜா, விண்டேஜ் சீரிஸ். இது மாதிரி SSலயும் இருக்கு, நம்ம டன்லயும் இருக்கு. அப்படியே போனீங்கன்னா இந்த BDM, இது தெரியும், ஒன் ஆஃப் த டாப் பிராண்ட். BDM இருக்கு நம்மகிட்ட. GM கிராண்ட் அண்ட் மோர் GM பேட்டும் இருக்கு நம்மகிட்ட. அது மாதிரி MRF இங்கிலீஷ் விண்டோஸ், ஸ்பார்டன், NB, சியட், SF, ஸ்டான்ஃபோர்ட், இந்த மாதிரி மல்டி பிராண்ட் இருக்கு. ஃபைட்டர் நம்ம கிறிஸ் கெயில் யூஸ் பண்றாரு. இப்போ ஃபைட்டர் இருக்கு, ஸ்டான்ஃபோர்ட் இருக்கு. நம்ம கிட்ட எல்லா பிராண்டும் நம்ம கிட்ட இருக்கு. மேஜர் பெரிய கம்பெனிஸ் நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. சில பிராண்ட் இல்ல, பட் இது வந்து நம்ம நல்லா சப்போர்ட் பண்றாங்க இந்த கம்பெனிஸ். அதனால நம்ம இவங்களோட டைப் வச்சிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லா பிராண்ட்ஸும் பார்த்தோம். இப்போ நீங்க எல்லா பிராண்டோட பேட்ஸ் நான் காமிச்சேன் உங்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இது SS, இது கிளாடியேட்டர். இது வந்து பிரீமியம் விலோ A+ சொல்லுவாங்க. இது பிளேயர் சீரிஸ், பிளேயர்ஸ் விளையாடுறது. இது MRP பாத்தீங்கன்னா 75,600. பிளேயர் விளையாடுறதுனா நம்ம இன்டர்நேஷனல் பிளேயர் எல்லாருமே ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல இருக்க பிளேயர். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டவுட்னா என்னன்னா, இப்போ பேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில இருந்து இந்த பிரைஸ் வரையும் இப்போ 75,000 பேட்டே நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து இப்போ நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நீங்க வந்து ஒரு டோர்னமெண்ட் விளையாடுறீங்கன்னா நீங்க இந்த பேட்ல விளையாடினா போதும். நீங்க வந்து அடுத்த கட்டமா அண்டர் 19 அண்டர் 18 விளையாடுறீங்கன்னா அதுக்கு ஒரு பேட்டு, ரஞ்சி டிராஃபி விளையாடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேட்டு, இல்ல நீங்க IPL இல்ல TNPL எல்லாம் விளையாடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேட் வந்து ரேஞ்சஸ் எல்லாம் இருக்கா? கட்டாயமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிகினர் புதுசா கத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்ப காஷ்மீர்ல விளையாடலாம். இப்ப அடுத்த லெவல் போயிட்டாங்க, மேட்சஸ் டோர்னமெண்ட்ஸ் விளையாடுறாங்கன்னா அவங்களாம் இங்கிலீஷ் விளையாட தான் ஆடி ஆகும். அதுக்கேற்ற மாதிரி பேட்ஸ் இருக்கு. இப்ப கிரேட் எல்லாம் இருக்கு, A, B, C அந்த மாதிரி 3 கிரேட் இருக்கு. இப்ப டாப் கிரேட் இப்போ இன்டர்நேஷனல் இந்த மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா, இந்த பேட் இது வந்து A+ சொல்லுவாங்க. இந்த பிளேயர் எடிஷன்ல தான் அவங்க விளையாடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா TNPL, ரஞ்சி டிராஃபி, அண்டர் 19 அந்த மாதிரி விளையாடுறவங்க எல்லாம் அவங்களுக்கு டிபெண்ட்ஸ் அப்பா. அந்த சில பேர் ஸ்பான்சர் இருப்பாங்க, DSC, SS அந்த மாதிரி அவங்க பேட்ல விளையாடுவாங்க. அந்த மாதிரி கிரேடுக்கு ஏற்ற மாதிரி பிரைசிங் நாங்க பிக்ஸ் பண்றோம். இப்ப ரஞ்சி டிராஃபி விளையாடுறோம் மோஸ்ட்லி A கிரேட்ல தான் விளையாடுவாங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி ஆஃப் த பால் அவங்க. ஏன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா வந்து இந்தியாக்கோ அந்த மாதிரி விளையாட அந்த லெவல் போகும்போதே உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். அதுல அவங்க வாங்கிப்பாங்க. DSS, DSC, MRF அவங்க ஸ்பான்சர் இருக்காங்க, அதுல விளையாடுவாங்க. GM பேட் டைமண்ட் 505. இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் A கிரேட் தான். இதே மாதிரி டாப் பிராண்ட் இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கிறேன். இது வந்து மிடிலர் சொல்லுவாங்க, பிராக்டிஸ் பண்றது. இது எதுவும் பார்க்கும்போதே மங்கூஸ் மாதிரி. இது வந்து மிடிலர் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பிராக்டிஸ்க்காக யூஸ் பண்ற பேட். இது வந்து கோச்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கேட்சிங், ஹை கேட்ச்லாம் நீங்க இதுல பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகே. இது கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே. இப்போ நம்ம குடோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா வருவாங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா டீமா வருவாங்களாண்ணா?
இண்டிவிஜுவலும் வருவாங்க, டீமும் வருவாங்க. இப்போ டீம் வாங்குறவங்க கார்பரேட்ஸ் அந்த மாதிரி வாங்குறாங்க. தனியா வாங்குறவங்க நம்ம இது மாதிரி சோசியல் மீடியால பார்த்துட்டு வருவாங்க. இல்ல யாருன்னா சொல்லி ரெக்கமெண்ட் பண்றவங்க அப்ராட் கஸ்டமர் நிறைய இருப்பாங்க. யூஎஸ், யூகே எல்லா அப்ராட்க்கும் நாங்க ஷிப்பிங் வேர்ல்ட் வைட் பண்றோம். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டெலிவரியும் இருக்கு. டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா டிஹெச்எல், யூபிஎஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய லாஜிஸ்டிக்ஸோட நம்ம டைப் வச்சிருக்கோம். எல்லா கண்ட்ரிஸ்க்கும் நாங்க வேர்ல்ட் வைட் ஷிப் பண்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு லெவல்ல கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட் வாங்கணும் டெலிவரி பண்றோம். தமிழ்நாட்டுல வந்து மோஸ்ட்லி அவங்களே ஷோரூம்ல வந்து பார்த்து எடுத்தா நல்லது. அதனால அவங்களே வந்து பார்த்து எடுக்கிறாங்க. எங்ககிட்ட இன்னொரு ஸ்கீம் இருக்கு. எங்ககிட்ட வேன் இருக்கு. இப்போ யாருன்னா ஒரு 4 பேட் எடுத்துட்டு போய் காமிப்போம். அவங்க பிடிச்சா அதுல ஒரு பேட் எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு சார்ஜ் 250 பண்ணுவோம். அவங்க வாங்கிட்டாங்கன்னா அந்த பில்லே அதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இது தமிழ்நாட்டுக்குள்ளேயே, சென்னை சிட்டிக்குள்ள. ஓகே ஓகேண்ணா. இப்போ வந்து மத்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு லெக் பேட் இருக்கலாம். அந்த லெக் பேட் வந்து அவங்க வந்து வாங்கிட்டு போக முடியாது, எனக்கு வந்து கொரியர் பண்ணணும்னா அதெல்லாம் பண்ணுவீங்க? அதெல்லாம் பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு இமேஜஸ் எல்லாம் போட்டோ ஷேர் பண்ணுவோம். பிரைஸும் அதுல இருக்கும், வெயிட் எல்லாமே இருக்கும். அதை பார்த்துட்டு அவங்க கேட்டோம்னா நான் கொரியர்ல அனுப்பிச்சு விடுவோம். இது வந்து ரோஹித் சர்மா ப்ரொஃபைல் A+. இது பாத்தீங்கன்னா அவருடைய என்டாஸ், அவர் நேம் என்டாஸ் பண்ணிருக்கோம். இது பிளேயர் எடிஷன். இது பாத்தீங்கன்னா 77,000 இந்த பேட். ஹிட்மேன் இது வந்து பிளேயர் சீரிஸ். நீங்க கேட்டீங்களா ரஞ்சி டிராஃபி அந்த மாதிரி. இப்ப கூட ரீசெண்டா அவர் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி பேட் வீடியோ காமிச்சாரு. இதே மாதிரிதான் இது சிஎட் அவர் விளையாடுற சேம் ப்ரொஃபைல் பேட். RS40 ரோஹித் சர்மா 45. இது வந்து A+, இது பிளேயர் எடிஷன் பேட். ஓகே, அதாவது இப்ப இந்த பேட்டை கொடுத்தா ரோஹித் சர்மா வந்து விளையாடுவாரு. அவருக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. இப்போ பேட்ல வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடும் போதே வெயிட்டா இருக்க பேட் தான் வந்து எடுத்து விளையாடுவாங்க. ஒரு சில பேர் தக்கையா இருக்க பேட் தான் எடுத்து விளையாடுவாங்க. அதே வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் மாற மாற அவங்க வந்து வேற வேற ஒரு லீக் போகும்போது வெயிட் எல்லாம் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க? கரெக்ட், நீங்க நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பசங்க கத்துக்கிறாங்கன்னா டாப் ஹேண்ட் சொல்லுவோம். இதுல வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியற பேட்டை தான் அவங்களால வாங்கணும். அதோட ஹெவியா வாங்கினாங்கன்னா டென்னிஸ் எல்போ ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும் அவங்க பின்னாடி. ஏன்னா ரெகுலரா நிறைய போக முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ லைட் வெயிட் பேட் தான் எல்லாருமே இங்க ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா 1140 கிராம் 130 அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜா அடிக்க முடியாது. ஹார்ட் ஹிட்டிங் தான், சும்மா கட் ஷாட் பிளிக் இந்த மாதிரி தான் ஆட முடியும். கொஞ்சம் வெயிட் 1170 இருந்து 190 நீங்க வெயிட் எடுத்தீங்கன்னா தான் நல்லா பால் நல்லா இருக்கும். லைஃப் ஆஃப் த பேட். அதாவது நம்ம வந்து ஹிட் பண்ணோம் பாலை வந்து நான் தூக்கி அடிக்க போறேன், நான் வந்து ஒரு அதிரடியான ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னா நான் வந்து வெயிட் அதிகமா இருக்கிறதா ப்ரிஃபர் பண்ணுவேன். வெயிட் அதிகமா இருந்தா உங்களுக்கு நிறைய டிராவல் ஆகும் போல. ஆனா நீங்க பேட் கனெக்டிவிட்டி கம்மியா இருக்கும். அதனால இப்ப டாப் ஆர்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா லைட் வெயிட் தான் விளையாடும். ஏன்னா நியூ பால் குயிக்கா வரும்போது அவங்களால ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. இப்போ ஹெவி மிடில் ஆர்டர் எல்லாம் அடிக்கிறாங்க, ஓங்கி அடிக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஹெவியா இருந்தா பால் ரொம்ப தூரம் போகும். அதாவது இப்போ போலார்ட் பேட்டோட வெயிட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிட்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கட்டாயம். அதே மாதிரி பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் பத்தி ரசில், போலார்ட் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 1300 கிராம்ஸ் அதெல்லாம் நம்மளால தூக்க கூட முடியாது. அவங்க வந்து அந்த மாதிரி ஹெவி பேட்ல அடிக்கும். ஏன்னா அப்பதான் பால் ரொம்ப தூரம் டிராவல் ஆகும். அதாவது அவங்களுக்கு என்னன்னா வந்தமா 5 ஓவர் விளையாடணும், ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்காக அவங்க அதுக்கேற்ற மாதிரி பேட்டை யூஸ் பண்றாங்க. ஓகே, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து ஒரு இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க, லர்ன் பண்றீங்கன்னா நீங்க வந்து லைட் வெயிட் பேட் வாங்கினாவே ஓகே. அவருக்கு பிசிக் ஏத்த மாதிரி, அவர் ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி பேட். உமன் கிரிக்கெட் இருக்காங்க, ஒரு உமன் கிரிக்கெட்டர்னா அவங்க வந்து 1000 கிராம்ஸ் 900 கிராம்ஸ் அவங்க ஹைட் வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க பேட் செலக்ட் பண்ணணும். இப்போ அதனால கரெக்டான ஸ்டோருக்கு போங்க. கிரிக்கெட் விளையாடணும் தெரிஞ்சவங்க இருக்கிறவங்க கடையில போய் வாங்கினா கரெக்டா சஜஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்டான்ஃபோர்ட் சொல்லுவாங்க, கபார் ஐகானிக் இந்த பேட். இதுவும் A கிரேட் பிலோ. இதே மாதிரி மேக்னம், எக்ஸ்ட்ரீம், மேக்னம், ஐகான் லாட் ஆஃப் வெரைட்டி இருக்கு எஸ்எஃப்ல. ஸ்டான்ஃபோர்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஃப் வந்து எல்லா கண்ட்ரிலையும் யூஸ் பண்றாங்க. பங்களாதேஷ் அந்த மாதிரி நிறைய ஆப்கானிஸ்தான் எல்லா கண்ட்ரிலும் இப்போ எஸ்எஃப் யூஸ் பண்றாங்க. ஒன் ஆஃப் த டாப் பிராண்ட். இப்போ வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. பெர்ஃபார்மன்ஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா டாமினேட்டர், இது வந்து டபுள் வில்லோ பேட். இதுல பாத்தீங்கன்னா 2 வில்லோ இருக்கும். ஒன்னு வந்து இங்கிலீஷ் வில்லோ, ஒன்னு பாப்புலர் வில்லோ அட்டாச் ஆயிருக்கும். இது வந்து ஏன்னா உங்களுக்கு பிரைசிங்காக. இதே பேட் நீங்க வாங்கினா 25,000 ஆகும். இப்போ இது வந்து 7,200 9,000 ரேஞ்சில இருக்கு. ஏன்னா இது மேல இருக்கிறது இங்கிலீஷ் வில்லோ, கீழே இருக்கிறது பாப்புலர் வில்லோ. அதனால உங்களுக்கு வந்து பிரைசிங் கம்மியா கொடுக்குறாங்க. இது வந்து இன்டர்நேஷனல் டெக்னாலஜில பண்ணிருக்காங்க. பேட் உடையாது உங்களுக்கு. இதனால ஒன்னும் ப்ராப்ளமும் வராது. இது வந்து எஸ்எஃப் டாமினேட்டர். அண்ட் இன்னொரு மாடலும் இதுல இருக்கு, இதுவும் பேந்தர். இந்த 2 மாடலும் அந்த மாதிரி டபுள் வில்லோ கான்செப்ட் தான். அதே மாதிரி இப்ப நச்சட் வில்லோ சொல்லுவாங்க எஸ்எஃப்ல. இது பாத்தீங்கன்னா இந்தியால வளர்ற மரம். இங்கிலீஷ் வில்லோ இந்தியால வளர்ற மரம். எஸ்எஃப் இது பாத்தீங்கன்னா கிரவுன். இந்த மாடல் பாருங்க எவ்வளவு பாட்டம் திக்கா இருக்கு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பால். வந்து இது எப்படின்னா இப்போ ரொம்ப ஹெவியா நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியல, ரொம்ப கொஞ்சம் போர் ஃபேமிலியா இருக்கவங்க, இல்ல அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி பேட்லாம் வாங்கிக்கலாம். ஏன்னா இதுவும் இங்கிலீஷ் வில்லோ தான். பட் ஆனா இந்தியால வளர்ற மரம், விலை கம்மியா இருக்கும். பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா அதோட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் நல்ல பேட். இதை நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். லைஃபும் நல்லா இருக்கும். எஸ்எஃப் கிரவுன், எம்பவர் அது மாதிரி 2 மாடல் இருக்கு. ஃபைட்டர் இது வந்து காஷ்மீர் வில்லோ பேட். இதுல வந்து
இது பாத்தீங்கன்னா லுக் லைக் இங்கிலீஷ் விலோ, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து இங்கிலீஷ் விலோ, காஷ்மீர் அந்த மாதிரி குவாலிட்டி இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டர்னு ஒரு மாடல் இருக்கு, அப்புறம் பிகே ட்ரோஜான் ஒரு மாடல் இருக்கு. அதாவது பேட்லயே வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து வண்டிக்கு பேர் இருக்கும் அந்த மாதிரி பேட்டுக்கும் ஒவ்வொரு பேட்டுக்குமே வந்து பேந்தர், டாமினேட்டர் அந்த மாதிரி பேர்ல வச்சிருக்கோம். இப்ப நாங்க சேரன், சோழா, பாண்டியன் அந்த பிராண்ட் வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஃபைட்டர்னு ஒரு இது வந்து ஸ்பார்டன் கம்பெனி தான். இப்ப கிறிஸ் கெயில் இந்த பேட் தான் யூஸ் பண்றாரு. இது ஃபைட்டர் பாத்தீங்கன்னா லுக் லைக் இங்கிலீஷ் விலோ, பட் இது காஷ்மீர் விலோ தான். பட் நல்ல லைஃப் இருக்கும், நல்லாவும் பிங்கும் இருக்கும், உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான விலோ இது ஃபைட்டர். இப்ப நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறவங்களுக்கும் சரி எனக்குமே ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து புதுசா இருக்கும். நீங்க அவ்வளவு உங்ககிட்ட அவ்வளவு பேட்ஸ் இருக்கு, நீங்க அதுக்கேற்ற மாதிரி அவ்வளவு விஷயங்கள் நீங்க வந்து சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப எனக்கு என்ன ஒரு டவுட்னா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான பால்ல விளையாடுவாங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டென்னிஸ் பால்ல விளையாடுவாங்க, ஒரு சில பேர் ஸ்டம்பர் பால்ல தான் விளையாடுவாங்க, ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கார்க் பால்ல, இந்த டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரி கார்க் பால்ல, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிச் பால்லாம் விளையாடுவாங்க. இப்ப பேட் வந்து நம்ம எப்படி வந்து சூஸ் பண்ணிக்கணும்? இப்ப வந்து டென்னிஸ் பாலுக்கு டென்னிஸ் பால் பேட் மட்டும் ஆடினா போதுமா, இல்ல ஸ்டிச் பால் பேட்லயும் நம்ம ஆடலாமா, இல்ல வந்து ஸ்டிச் பாலுக்கு இல்லைன்னா ஸ்டிச் பால் பேட்டுக்கு வந்து நம்ம வந்து டென்னிஸ் பால் பேட் விளையாடினா அது வந்து லைஃப் வராது, இதெல்லாம் எப்படி சூஸ் பண்ணணும் அது கொஞ்சம் சொல்லுங்க. பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டென்னிஸ் பால்லேயே பாத்தீங்கன்னா லைட் வெயிட் டென்னிஸ் பால் இருக்கு, ஹார்ட் டென்னிஸ் பால் இருக்கு. லைட் வெயிட் டென்னிஸ் பால் நீங்க தெரியும், நார்மலா நம்ம டென்னிஸ் விளையாடுறது பால் அது ரொம்ப லைட் வெயிட் இருக்கும். அந்த லைட் வெயிட் பால்ல ஹெவியான பேட்ல ஆடினீங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்காது. ஆனா அதெல்லாம் லைட் வெயிட்ல விளையாடணும், அதுல ஒரு 800-700 கிராம்ஸ்ல ஆடணும். இப்போ சப்போஸ் ஹார்ட் டென்னிஸ் பால் ஆடுறீங்கன்னா அது வெயிட் ஆகும், ஏன்னா பேட் வந்து வைப்ரேஷன் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டான பேட்ல நீங்க விளையாடணும். லைக் இந்த மாதிரி ஸ்கூப் டைப் இது வந்து ஏன் இது மாதிரி டிக் பண்ணிருக்காங்கன்னா வெயிட் கம்மி லாஸ் பண்றதுக்காக தான். இது வந்து ஹார்ட் டென்னிஸ் பால் விளையாடுற பேட். இது எங்க கிட்ட சாஃப்ட் டென்னிஸ் பால் பேட்ஸ் கிடையாது. இது எங்க ஓன் பிராண்ட். இது சோழான்ட்டு சோழா அது மாதிரி பண்ணிருக்கோம். இது எங்க ஓன் மேனுஃபேக்சரிங். இது ஸ்கூப் டைப் சொல்லுவாங்க, பின்னாடி இது மாதிரி டிக்கா இருக்கும். எதுக்குன்னா வெயிட் கம்மி பண்றதுக்காக. ஃபீல் பண்ணுவீங்களா? இல்ல அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இது வெயிட் கம்மி பண்றது. டென்னிஸ் பால் மட்டும் ஓவர் பிரஷர் இருக்காது. ஆமா, ஓவர் பிரஷர் இருக்காது, லைஃப் நல்லது. இது காஷ்மீர் விலோ. சில பிராண்ட் வந்து பாப்புலர் விலோ சொல்லுவாங்க, அது சாஃப்டா இருக்கும், அது நாங்க பண்றது இல்ல. இது ஒரிஜினல் காஷ்மீர் விலோ, நல்ல கிரேட்ல இருக்கும், லைஃப் இருக்கும், ஹேண்டிலும் நல்ல லைஃப் இருக்கும். அதே மாதிரி இப்ப கிரிக்கெட் பால், இப்ப சில கான்செப்ட் தமிழ்நாட்டுல இருக்கு, கார்க் பால் பேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கார்க் பால் பேட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ கார்க் பால் வந்து இந்தியாவில வந்து தமிழ்நாட்டுல மட்டும் தான் விளையாடுறாங்க, வேற எந்த ஸ்டேட்லயும் விளையாடுறது இல்ல. இப்போ வந்து கிரிக்கெட் பால், இப்ப இந்த செய்யற பேட் எல்லாமே பாத்தீங்கன்னா லெதர் பால்ஸ்க்காக தான் செய்யறாங்க, கிரிக்கெட் பால்ஸ்க்காக தான். ஆனா அதை நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம், உங்க இதுக்கு ஏத்த மாதிரி. இது கிரிக்கெட் பால்லயும் ஆடலாம், கார்க் பால்லயும் ஆடலாம், அது உங்களுடைய இஷ்டம். பட் இந்த பேட் செய்யறது எல்லாமே லெதர் பால்க்காக தான் செய்யறாங்க. உங்களுக்கு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி, ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி இன்னொரு டவுட் எனக்கு. இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வந்து பேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, இப்போ ரோஹித் சர்மா வந்து இப்போ ஒரு பேட்டை விளையாடுறாருன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்சுக்கும் அந்த பேட் தான் யூஸ் பண்ணுவாரு, 2020க்கு அந்த பேட் தான் யூஸ் பண்ணுவாரா, இல்ல வந்து பாலுக்கு ஏற்ற மாதிரி பேட்டை மாத்துவாரா? இப்போ பால் கான்செப்ட், ஒயிட் பால் ரெட் பால் ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். ரெண்டுமே ஒரே பேட்ல தான் விளையாடுவாங்க, அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ப்ரோ நம்ம வந்து பேட்ல பார்த்தாச்சு, இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பார்க்க போறோம் ப்ரோ? இப்போ வந்து கிரிக்கெட் வந்து நாட் ஓன்லி பேட், இப்போ பாரு அசசரிஸ் உங்களுக்கு தெரியும், ஹெல்மெட், பேட், கிளவுஸ், அது மாதிரி. இதுல வந்து பிகினர் கிட்ஸ் இருக்கு, இல்ல ப்ரொஃபஷனல் கிட், பெரிய ப்ரொஃபஷனல், இப்போ நீங்க சொல்ற மாதிரி டிவிஷன், ஃபர்ஸ்ட் டிவிஷன் விளையாடுறவங்க, ஸ்டேட் விளையாடுறவங்க, ரஞ்சி விளையாடுறவங்க, அந்த லெவல் கிட்டும் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓன் பிராண்ட் கிட்டும் இருக்கு. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா மல்டி பிராண்ட், நீங்க பார்த்தா ஜிஎம், என்பி, எஸ்எஸ் அது மாதிரி இருக்கு, நம்ம ஓன் கிட்டும் இருக்கு, எஸ்எச். அதாவது பேட்டரி என்ன பிராண்ட் எல்லாம் பார்த்தோமோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டும். கரெக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அதுல? ஃபர்ஸ்ட் இது நம்ம எஸ்எச் ப்ராடக்ட், இது எங்க ஓன் ப்ராடக்ட், எங்க ஃபேக்டரியில பண்றது. இது டூ ஸ்ட்ராப் லெக் கார்டு, நம்மளுடைய பால் இருக்கு, T20 பால், டெஸ்ட் பால், ஒயிட், பிங்க், ரெட் எல்லாம் இருக்கு. இது நம்ம ஓன் ஜெர்சி, நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி தரோம், ஒயிட்ஸும். அது மாதிரி நம்ம ஓன் சாக்ஸ், எங்களே சாக்ஸும் ரெடி பண்றோம். பிளஸ் இது விக்கெட் கீப்பிங் பேட்ஸ், நம்ம ஓன் பேடு. இது கலர் பேட்ஸும் இருக்கு, பிளாக், எல்லோ, கிரீன், அது மாதிரி என்ன கலர்லயும் பண்ணி தரோம். இது நம்மளுடைய ஷூஸ், எஸ்எச் ஷூ, நம்ம ஓன் ஷூஸ், ஓன் கிட் பேக். நிறைய மாடல்ஸ் இருக்கு கிட் பேக்ல பாத்தீங்கன்னா, ஷோ ஸ்டாப்பர், லிமிடெட் எடிஷன் கிட் பேக்ஸ், இது மாதிரி நிறைய டைப், சின்ன பசங்களுக்கு இருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம இந்த கிட் பேக்ஸ் பண்றோம். தை கார்டு பாத்தீங்கன்னா சிங்கிள் தை கார்டு இருக்கு, டபுள் தை கார்டு, காம்போ தை கார்ட்ஸ் இருக்கு. பிளஸ் ஹெல்மெட் வந்து ஸ்டார்டிங் 1000 rupeesல இருந்து அப் டு 8000 வரையும் நம்ம ஹெல்மெட்ஸ் இருக்கு. நம்மளுடைய பேட்டிங் ப்ரொடெக்ட், ஹேண்ட் ப்ரொடெக்டர், பேட்டிங் கிளவுஸ், அது பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு. நம்ம ஜஸ்ட் உங்களுக்காக ஒன்னு தான் காமிச்சிருக்கோம். நிறைய டைப் ஆஃப் கிளவுஸ் நம்ம கிட்ட இருக்கு. விக்கெட் கீப்பிங் கிளவுஸ் இருக்கு, இன்னர்ஸ் இருக்கு, விக்கெட் கீப்பிங் நம்ம ஓன் பிளேயர் சீரிஸ் விக்கெட் கீப்பிங் கிளவுஸ் இருக்கு. அதே மாதிரி எல்லா டைப் ஆஃப் கிரிக்கெட்டுக்கு தேவையான எல்லா சம்பந்தமானதும் நம்ம பிராண்ட்லயும் இருக்கு. அது இல்லாம அதர் பிராண்ட்ஸும் இருக்கு, லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்எஃப், என்பி, டிஎஸ்சி எல்லா பிராண்டும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்எச் பிராண்ட்ல ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்ல இருந்து என்ன பிரைஸ் வரையும் கிட் வந்து இருக்கு? கிட் பாத்தீங்கன்னா 6000 இருந்து இருக்கு, பேசிக் பிகினர் கிட்ஸ்.
காஷ்மீர் வில்லோ பேட்டோட வரும். அது பிகினருக்கு அது கரெக்டா இருக்கும். கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ஆனவும் தனித்தனியா வாங்கிக்கலாம். ஓகே, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கும் இருக்கு, பெரியவங்களுக்கும் இருக்கு. ஆமா, எல்லா ரேஞ்ச் ஏஜ் கேட்டகரியும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, அடுத்து ப்ரோ எல்லா சைஸ் இருக்கும். பாய்ஸ், மென், யூத் சொல்லுவாங்க. அது மாதிரி 3 டைப் சைஸஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப் குவாலிட்டி பிரைசிங்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா எஸ்எஃப் இங்கிலீஷ் வில்லோ கிட். இது எஸ்எஃப் உடைய கிட் பேக், ஹெல்மெட், அவங்க இங்கிலீஷ் வில்லோ பேட்டு, பேட்டிங் க்ளவ், பேட்ஸ், டை கார்டு, ஆப்டா கார்டு எல்லாமே எஸ்எஃப் பிராண்டும் இருக்கு. அது இல்லாம இது பாத்தீங்கன்னா நியூ பேலன்ஸ் பாத்தீங்கன்னா இது காஷ்மீர் வில்லோ கிட். இது பியூட்டிஃபுல் கிட் பேக்ஸ், ப்ரொஃபஷனல் பேக். இது வந்து பிகினர்ஸ் தான், பட் குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு. என்பி நியூ பேலன்ஸ் காஷ்மீர் வில்லோ கிட். இது இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிரிக்கெட்டுக்கு தேவையான அசசரிஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல்ஸ் பிராண்ட் இருக்கு. ஜஸ்ட் நீங்க பார்க்கலாம். ஜிஎம் கிளவுஸ், நம்ம ஓன் பிராண்ட் கிளவுஸ் இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிட் பேக்ஸ் இருக்கு உங்களுக்கு. தை கார்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தை கார்ட்ஸ், பேட்டிங்ல ஆல்ரெடி காமிச்சேன். ஹெல்மெட் பாத்தீங்கன்னா சிரே, அந்த மாதிரி டிஎஸ்சி, எங்க ஓன் பிராண்ட் ஹெல்மெட்ஸ் இருக்கு. ஒயிட்ஸ் இருக்கு, ஷூஸ் இருக்கு, எஸ்எஸ் ஷூஸ் இருக்கு, எஸ்எஃப், எல்லா பிராண்ட் டைப் ஆஃப் ஷூஸும் இருக்கு. பிளஸ் கிட் பேக்ஸ் நீங்க பார்க்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல்ஸ் கிட் பேக்ஸும் இருக்கு. என்பி ஷூஸ் எல்லா மாடலும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஹாய் எவ்ரி ஒன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்ஸ், லெக் கார்ட்ஸ் இருக்கு. நம்ம பத்தி பிராண்டட் ஸ்டன் இருக்கு, நம்ம பிராண்ட் இருக்கு. அதே மாதிரி நிறைய டைப் ஆஃப் எஸ்எஸ், எம்ஆர்எஃப், அது மாதிரி நிறைய பேட்ஸ் இருக்கு. இது ஃபீல்டிங்க்கு தேவையான டார்கெட் ஸ்டெம்ப் இருக்கு நம்ம கிட்ட. அது ஃபிட்னஸ்க்கு தேவையான அசசரிஸ் லைக் ஹர்டில்ஸ், லேடர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதுவும் நிறைய ஃபிட்னஸ்க்கு தேவையான கோன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு எஸ்ஹெச் ஸ்போர்ட்ஸ்ல. நம்ம பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதோட பிரைசிங், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். நான் வந்து ஆவடி பிரான்ச்ல கோவில் பதாகை அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கோம். அங்க நான் பாத்துக்கிறேன். இவரு மிஸ்டர் புகழேந்தி ஒரு பம்மல் பிரான்ச் பாத்துக்கிறாரு. மிஸ்டர் சந்தோஷ் அவரும் பம்மல் பிரான்ச் பாத்துக்கிறாரு. இதெல்லாம் பாண்டிச்சேரியில கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு அங்க பாத்துக்கிறாரு. இதுதான் எங்களுடைய செட்டப். மிஸ்டர் ராஜ் அவர் டைரக்டர் ஆஃப் த கம்பெனி. அவர் வந்து டெல்லியில இருக்காரு, மீரட்ல. அவரு ஃபேக்டரி விசிட்லாம் அவர் தான் பண்ணுவாரு. அவர் மிஸ்டர் ராஜ், அவருக்கு தான், அவருடைய கம்பெனி தான் இது. இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இதுதான் எங்களோட டீம். அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு மிஸ்டர் விக்கி. அவர் வந்து நம்ம லாஜிஸ்டிக்ஸ் பத்தி பண்றாரு. உங்களுக்கு ஷிப்பிங் பண்றதுலாம் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு வேர்ல்டு வைடா. அவர் பேர் மிஸ்டர் விக்கி. டிஸ்பிளேல எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு என்ன டவுட்ஸ், இல்ல பிரைசிங், இல்ல ப்ராடக்ட் டீடைல்ஸ் வேணும், இல்ல கிரிக்கெட் சம்பந்தமானது எதனா டவுட் வேணாலும் நீங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். 24/7 நாங்க அவைலபிளா இருப்போம். நீங்க எப்போனா எனக்கு கால் பண்ணலாம். நன்றி.